இப்போ நம்ம சேனலை கலக்கிட்டு இருக்கிற தனக்கோடி ஐயா. எப்படிங்க நம்ம சேனலில் இப்போ வந்து 30,000 வியூஸ் கொண்டு போயிருக்குங்க. ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா வந்து என்னோட தான் வியூஸ் போயிட்டே இருக்கும். நான் எல்லாத்துட்டையும் சொல்லுவேன், யாராவது ஒருத்தர் வியூஸ் நல்லா போகணும். ஃபஸ்ட்டு இது நம்மளோடது. தங்கப்பாண்டி ஐயாவது முதல் இதாக போயிட்டுருக்கு. ஐயாவது இப்போ 42. நான் 42 போன மீட்டிங்கில் ஹைலைட்டாக பேசணும். இப்போ 42 வியூஸ், 42,000 வியூஸ் போயிருக்கு. ரெண்டாவதாக தனக்கோடி ஐயாவது போயிட்டு இருக்குது. 30,000 நினைக்கிறேன். இன்னைக்கு முன்னி பார்க்கல. ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா ஒருத்தங்க வந்து ஒரு சேனலில் வர்றாங்க, மக்கள்கிட்ட ஆதரவு பெறாங்க அப்படின்னா அவங்களும் ஜெயிப்பாங்க, நம்மளையும் ஜெயிக்க வைப்பாங்க இல்லைங்களா? இப்போ அவங்க வந்து பேசும்போது தான் மற்றவங்களுக்கும் வந்து ஐயா மாதிரி நம்மளுக்கு வியூஸ் வரணும் அப்படின்னு நம்மளுக்கு மக்கள்கிட்ட இருந்து ஆதரவு வரணும், ஒரு ஆர்வம் வரும், ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இல்லைங்களா? அதனால ஐயாவை வந்து ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றிகள். 30,000க்கு மேலே கடந்து போயிட்டுருக்கு ஐயாவோட ஸ்பீச்சு. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணாங்க, ஐயா எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்ட்டு எங்கிட்ட கேட்டாங்க. எனக்கு எப்படி தெரியும் அவர் என்ன ஃபீஸ் வாங்குறாருன்னு? தயவு அதுலேயே நம்பர் இருக்குது, ஐயாவை கூப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னேன். ஐயாவோட நம்பரை நிறைய பேர்த்துக்கு கொடுத்தேன். அது மாதிரி ஒரு 10 நாள்லேயே நம்மளோட சேனலுக்கு பாப்புலர் ஆகிட்டார் ஐயா. வாங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, பேசுங்க. அற்புத கீர்த்தி வேண்டேன், ஆனந்த வாழ்க்கை வேண்டேன், நற்பொருள் குவிதல் வேண்டேன், நலமெல்லாம் பெருக வேண்டேன், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்தை திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்ல கண்ட உண்மை. ஓம் விக்னேஸ்வராய நமக. முதலில் என் தாய் இறைவனை கொண்டு எனக்கு முதலில் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஞான தண்டாயுபாணி ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடமான தெய்வ திரு பி சுப்பிரமணியம் ஐயர் அவர்களிடம் 1995ஆம் வருடம் ஜோதிடம் பெற்றேன். என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ராசி அம்சம். இந்த 2 வச்சே நிறைய இடத்துல சொல்லிட்டு வந்தேன். சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்குனாங்க. இதுக்கு மேலே தான் பல குருநாதர்கள்ட்டெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சு கற்றுக்க வேண்டிய ஒரு இது வந்தது. இதில் சொல்கிறது பூரா சரிங்கிறான், என்ன பண்ணுறது? போன மாதம் என்ன தான் பேசினேன்னு எனக்கே தெரியல. அது என்னோ அம்மா தான் சொன்னாங்க, 30,000 பேர் போயிருக்கு, பேசி பார்த்துருக்காங்கன்னு. ஆனால் டெய்லி ஒரு 10 பேர் 20 பேர் கூப்பிட்டு பாராட்டுறாங்க. ஐயா நீங்கள் பேசின பேச்சு நல்லா இருந்தது, நான் சிறப்பாக இருந்தது, நல்லா இருந்தது அப்படிங்கிறாங்க. ஒரு பரணி பாரதியா மீட்டிங்கில் பேசினேன். திண்டுக்கல் சின்ன நம்ம தான் ஜாதகம் பார்க்குறது அடிக்கடி ஃபோன் வருதில்ல. ஃபோன் வரும்போது ஃபோன் வந்தது. நான் அது பேரை சரியாக கவனிக்காத நம்பர் பார்த்துட்டு, ஐயா சொல்லுங்கய்யா, என்ன ஜாதகம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டேன். நான் திண்டுக்கல் சின்ராஜ் பேசுகிறேன். ஐயா சொல்லுங்கய்யா, ஜாதகம்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டைமாக அனுப்புங்கயான்னு. அவருக்கு சிரிப்பு வந்துருச்சு. நான் திண்டுக்கல் ஜோதிடர் சின்ராஜ் பேசுகிறேன். ஐயா சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை நீங்கள் பரணி பாரதியா மீட்டிங்கில் பேசுனீங்க, அது நல்லா இருந்தது, பரவாயில்ல, அப்படியே கேப்ப பண்ணுங்க வந்துடலாம் அப்படின்னாரு. பாராட்டுறதுக்கு கூட ஒரு பெருந்தலைவர்களுடைய புகழ் வேண்டி வருதுக்கு. எனக்கு அப்பப்போ சந்தேகம் பண்ணுவேன். நம்ம குருநாதர் ஐயா நாகேஸ்வரன் அப்பப்போ விளக்கம் கேட்பேன். அவரும் மனங்க வராமல் சொல்லி தருவார். அதனால் ஒரு ஜாதகம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த அம்மன் எல்லாம் எங்கேயுமே தோக்காது. இந்தியாவே ஆண்டுட்டு இருக்காது 3 அம்மன் தானே. காஞ்சியில் காமாட்சி, மதுரையில் மீனாட்சி, காசியில் விசாலாட்சி, காஞ்சியில் காமாட்சி, மதுரையில் மீனாட்சி. இந்த 3 அம்மாவுக்கு தான் நம்ம இந்தியாவே ஆண்டுட்டு இருக்கும்போது இந்த அம்மா பேரை வச்ச காமாட்சி அம்மனுடைய ஜோதிட ஆய்வகம் என்றைக்காவது தோற்று போகுமா? தோற்காது. என்றைக்கு வாழையடி வாழையாக வளர்ந்துக்கிட்டே வரும். காமாட்சி அம்மன் ஜோதிட ஆய்வகம் நடத்தும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மா வினோதினி அம்மா அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கங்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னன்னா ஒரு ஜாதக விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள். போன கருத்தரங்கத்தில் நான் சொன்னேன், தனுசு ராசி தனுசு லக்கணம் இருக்கிறவங்க வீட்டில் அரசு வேலை இருக்குதுன்னு சொன்னேன். அது நிறைய பேர் அதை கூப்பிட்டே என்னை கேட்டாங்க. ஆமாய்யா நீங்கள் பேசினது எங்கள் வீட்டில் அரசு வேலை இருக்குன்னாங்க. நம்ம கூட்டத்தில் வந்தவங்களும் ஒரு 5-6 பேர் வந்து ஆமாம் நாங்களே அரசு வேலை இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன டிப்ஸு தரேன், அதை யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுங்க. லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறும். அது லக்னம் என்ன லக்னமாக வரும்? என்ன லக்னமாக வரும் சொல்லுங்க? மிதுன லக்னம். மிதுன லக்கணத்தில் சுக்கிரன் 10ஆம் இடம் வருமா? அந்த 10ஆம் இடம் வரக்கூடியவங்க வந்து பாருங்கள் அரசு வேலையில் இருப்பாங்க.
அதே 10ஆம் இடம் ஆட்சி பெறக்கூடிய லக்னம் எதுங்க? மகரம் வருமா? மகரத்துக்கு 10ஆம் இடம் ஆட்சியா? அவங்களும் பாருங்கள் அரசு வேலையில் இருப்பாங்க. அதே மாதிரி 10ஆம் இடம் ரிஷபம் வருதா? சிம்மம் வருமா? சிம்ம லக்னம், அதுவும் பாருங்கள் அவங்க அரசு வேலையில் இருப்பாங்க. மிதுன லக்னத்துக்கு 10ல் சுக்கிரன் இருக்கும்போது அதான் புலிப்பாணி பாட சொல்கிறாரு. சுக்கிரன் 10ல் வாழ சூரியன் சுவித்து நிற்க தக்கதோர் மந்தர் நோக்க தரணியில் உயிர்த்தோரெல்லாம் மிக்கதோர் புகழினோட மேனிலை பதவி பெற்று சிக்கலை எண்ணி செய்துள்ளி புரிவாளை அரசினாலேங்கிறார் புலிப்பாணி சித்தர் பாடல். மேச லக்னமாக இருந்து சுக்கிரன் 10ஆம் வீட்டில் மீனத்தில் உச்சமாக இருந்துன்னா இந்த பாடல் பொருந்தி வருது. அரசாங்கத்தில் வேலை இருப்பாங்களாம். சுக்கிரன் 10ல் வாழ சூரியன் சுவித்து நிற்க தக்கதோர் மந்தர் நோக்க தரணியில் உயிர்த்தோரெல்லாம் மிக்கதோர் புகழினோட மேனிலை பதவி பெற்று சிக்கலை இன்றி செய்துள்ளி புரிவார அரசினாலங்கிறான். அரசாங்கத்தில் வேலையில் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி இருந்தால் இப்படி வருது. அதே மாதிரி ஒரு லக்னம் மகர லக்னம். மகர லக்னத்துக்கு லக்னாதிபதியே 10ல் இருக்கார். சனி பகவான் உச்சமா ஜாதகம் பார்க்க வந்தாங்க. பையன் அரசு வேலையில் இருப்பாருன்னு. ஆமாங்கய்யா அரசு வேலையில் தான் இருக்கார் சொல்கிற வரைக்கும் அது பெரிய போகாது. அதே அந்த 10ஆம் வீட்டுக்கு அதிபதி லக்னத்துக்கு 3ஆம் வீட்டில் மீனத்தில் போய் உச்சம் சுக்கிரனும் செவ்வாயும். பையன் அரசு வேலையில் ஒரு அதிகாரியாக தானே இருப்பானே. ஆமாய்யா அதிகாரியாக தான் இருக்கான். மகர லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி கடகமா. அந்த கடகம் கடக சந்திரனா. சந்திரன் போய் 6ல் இருக்கார். மறைஞ்சு போயிட்டார். பையனுக்கு திருமணத்தை தாயா கேட்க வந்து 6ல் சந்திரன் மறை திருவாரூர் நட்சத்திரம் விதி கேட்டு போச்சு. பையனுக்கு திருமண யோகத்தில் கம்மியாக இருக்குது, பார்த்து கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க அப்படின்னு விதி கேட்டாலும் மதியம் பார்க்கலான்னு சொல்லி சந்திரனுக்கு 7ஆம் இடத்தை பார்த்தா சந்திரனுக்கு 7ஆம் இடம் குரு தானே. அந்த குரு 6ஆம் வீட்டில் போய் மறையிறார். எப்படி கல்யாணம் நடந்துடும்? ஓஹோ நல்லா நடந்துடும் சொல்கிறது. கொஞ்சம் சிரமம், யோசனை பண்ணி பார்த்து செய்யுங்க அப்படின்னு. என்கிட்ட பார்க்கும்போது 33 34 வயசு இருக்கும். இன்றைக்கி 37 38ஆவது, திருமணமே நடக்கலை. ஜோதிடம் பையா நான் சொன்னேன் 2-3 டிப்ஸ் அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்க ஏற்றுக்கலை. உங்கள் பையனுக்கு இருதார யோகம், அது ஒரு விடோ பொண்ணும் ஒரு ஏழ்மையான பொண்ணும் ஒரு குறையுள்ள வீட்டில் பார்த்து கட்டுங்கன்னு சொன்னேன். அது எப்படியா குறையுள்ள வீட்டில் கட்டுறது? நகை நட்டு இல்லாத ஒரு ஏழ்மையான பொண்ணாக பார்த்து கட்டுனா அது எப்படிங்க போய் கட்டுறது? இப்படியே சொன்னேன். சரி நீங்கள் பாருங்கள். இன்னும் சொல்லாவிட்டே இருக்காங்க. ஒன்றும் அமையவே இல்லை. என்ன செய்கிறது சொல்லுங்கள். ஒருத்தர் ஒரு ஜாதகம் பார்த்தேன் பக்கமாக. மிதுன லக்னம், லக்னத்தில் மாந்தி, 2ஆம் வீட்டில் கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சனி பகவான், 3ல் சந்திரன் செவ்வாய், 4ல் 1ல் 5ல் ராகு, 6 7 8 9 10 வரைக்கும் எந்த கிரகமும் இல்லை. 11ல் கேது, 12ல் குரு. இதுக்கு என்ன சொல்கிறது? 2ஆம் வீடு வாக்கு ஸ்தானங்கிற சொல்கிற இடத்துல 4 கிரகம் போய் உட்காந்துச்சு. ஆனால் இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னா ஞாபகம் வந்துச்சு. ஜெயலலிதா அம்மா மிதுன லக்னம், அந்த அம்மாவும் சிம்ம ராசி. ஆனால் அந்த அம்மா மக நட்சத்திரம், இந்த பையன் பூர நட்சத்திரம். ராசி ஒன்று தான். பார்த்தோன்னே இந்த உங்கள் ஜாதகம் ஜெயலலிதா ஜாதகம்னு. அது அந்த பையன் அவர் சொல்கிறாரு, ஜெயலலிதா ஜாதகம் தாங்க ஐயா ஒத்துக்கிறேன். ஆனால் ஜெயலலிதாவுக்கு 10ஆம் இடத்துல மீனத்தில் சுக்கிரன் இருந்தார், எனக்கு 2ஆம் இடத்துலலாம் சுக்கிரன் இருக்குங்கிறார். ஜெயலலிதா ஜாதகத்தை அந்த பையன் வந்தவனே சொல்கிறான். வந்தவங்களாம் பார்த்து நம்மெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சி நம்ம சொன்னோமா நாம் முட்டாளாக போயிடுவோம். ஆமாப்பா, உன்னோட வாக்கு ஸ்தானத்திலே சுக்கிரன் உட்காந்துருக்கார் 2ஆம் வீட்டில். ஆனால் 3ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் இருக்கார்ல, சந்திரனும் சூரியனும் பரிவர்த்தனை யோகம். பரிவர்த்தனை யோகம் இருக்கும்போது சந்திரன் தன் வீட்டுக்கு வந்துடுறாரா, சூரியன் 3ஆம் வீட்டுக்கு போயிடுறாரா? அப்படி இருக்கும்போது சுக்கிரன் பலம் பெறாரா? தன் வீட்டில் ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெற்று இருக்கும்போது அது கூட இருக்கிற அத்தனை கிரகமும் பலம் பெறும் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு பார்த்துட்டு 3ஆம் வீட்டில் செவ்வாயும் சந்திரன் இருந்தாங்கள்ல, அந்த அம்மாவுக்கு சுக்கிரன் 10ல் இருக்கும்போது அரசு வேலைன்னு சொன்னோம். இந்த பையனுக்கு எப்படா சொல்கிறதுன்னு எப்படி சொல்லலாம் சொல்லுங்க.
சொல்லுங்கள், எப்படி சொல்லியிருப்பேன் சொல்லுங்க. எடுத்தோன்னு கேட்டேன், நீங்கள் அரசு வேலையில் இருக்கிறீங்களான்னு கேட்டேன். எப்படி கேட்டிருப்பேன்? 10ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை. 10க்குரிய குரு வந்து 12ஆம் மறைஞ்சு போயிட்டார். என்னங்கய்யா 10க்குடைய குரு போய் 12ல் மறைஞ்சு போயிட்டார், எப்படியா இருக்கேன்? குரு போய் 12ல் மறைஞ்சங்காட்டி தான் உங்கள் பொண்டாட்டி மகாலட்சுமியாட்ட வாச்சுது. உபய இலக்கணத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு பாதகாதிபதி 12ஆம் வீட்டில் மறைஞ்சங்காட்டி தான் உன் பொண்டாட்டி மகாலட்சுமியாக இருக்கும். அது வேணும் உண்மை தான். எனக்கு மனைவி வந்த பின்னாடி தான் பேர் புகழ் அந்தஸ்து நிறைய வாங்கினேன், இடம் வாங்கினேன், வீடு கட்டினேன், எல்லாம் பண்ணேங்கிறான். நீங்கள் அரசு வேலையில் இருந்தீங்கன்னு எப்படி சொல்லியிருப்பேன்? 10ஆம் வீட்டுக்கு அதிபதி தான் 12ல் மறைகிறாரு இல்லைங்களா? செவ்வாய் 3ல் இருக்கார்ல, அவர் பாருங்க 8ஆம் பார்வையை பார்ப்பார். 10ஆம் இடத்த பார்ப்பாரா? 8ஆம் இடத்தை பார்க்குறாரா? செவ்வாய் பார்க்கும்போது நீங்கள் அரசு வேலையில் இருந்தீங்களா? ஆமாம், அரசு வேலை தான் இருக்கேன். கொஞ்சம் நம்ம அப்படியே திங்க் பண்ணி யோசனை பண்ணி எடுத்தோமா கரெக்டாக சொல்லலாம். அதில் ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சா? உங்களுக்கு குடும்பம் மகாலட்சுமி மாதிரி வச்சு ரைட், சந்தோஷங்க. இப்போ நடக்கிற திசாபுத்தியும் பற்றி சொன்னேன். இப்போ உங்களுக்கு குரு திசையில் சுக்கிரபுத்தி நடக்குது. இப்போ நீங்கள் வீடு நிலமாக வாங்கலான்ட்டு இருக்கிறீங்க. ஒன்றா வீடு கட்டுவீங்க, இல்லைன்னா நிலம் வாங்குவீங்கன்னு. இல்லைங்கய்யா, கட்டின வீடு தான் ஒன்று வாங்கலான்னு இருக்கேன். ஏன்னா குரு திசையில் சுக்கிரபுத்தி இல்லை. சுக்கிரன் லக்னத்துக்கு 5, 12 கூடியவர் தானே. அதனால் நல்லா இருக்குது, நீங்கள் வாங்குங்கய்யா. வாங்க போகிறீங்க, வாங்குவீங்க. தொழில் பற்றி எப்படியா இருக்கும்? தொழில் வந்து இப்போ தொழில் ஸ்தானத்திலேயே 10ஆம் இடத்துலையே சனி பகவான் உட்காந்துருக்கார். சனி பகவான் உட்காந்துருக்கும் போது இப்போ குரு வந்து கடகத்தில் இருந்து அதே இடத்த பார்க்குறேன். உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போதியான்னு. ஐயா, ப்ரொமோஷன் தான் தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு ரிமார்க் ஆகி போச்சுன்னு அந்த இல்லைன்னா முனிசிபாலிட்டி வேலையில் இருக்கார். கமிஷன் ஒரு மெமோ கொடுத்துட்டாரு, அந்த மெமோ உனக்கு இதாகல அப்படின்னு சொன்னேன். அப்படிங்களா? ஒரு கோயில் பரிகாரம் தான் சொன்னேன். கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் செய்யுங்க, உங்களுக்கு அந்த மெமோவும் தள்ளுபடியாகி போய்டும், உங்களுக்கு ப்ரொமோஷனும் கெடுத்துருன்னு சொன்னேன். சரிங்கய்யா செய்கிறேன் அப்படின்னு இருக்காரு. நம்ம சொன்ன 4 பாயிண்ட் நல்லா சொல்லிட்டாவே போதும். அதுக்கு மேலே அவங்க வாயே பேச மாட்டாங்க இல்லைங்களா? அரசு வேலைங்க உண்மையாக போச்சு, உங்கள் மனைவி மகாலட்சுமி இருங்க உண்மையாக போச்சு, வீடு வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் அது உண்மையாக இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது அப்புறம் என்ன கவலை? அப்புறம் நீங்கள் இப்போ ஒரு வீடு ஒன்று வாங்க போகிறீங்கன்னு. ஆமாய்யா, பார்த்துட்ருக்கிறேன். இந்த இது வாங்க போகிறீங்கன்னு 1 வருஷம் 3 மாதம் இருக்கும், 1 வருஷம் 3 மாதம் நீங்கள் வாங்கிடுவீங்கன்னு சொன்னேன். அதான் சொன்ன வரைக்கும் எதுவும் ஃபெயில் போல். இந்த ஜோதிடமெல்லாம் உண்மைங்கிறதுக்கு ஒருத்தர் வந்து 43 வயசில் வந்து எனக்கு ஜாதகம் பார்த்தார். அவர் என்ன லக்னம்னா விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம், லக்னாதிபதி 3ஆம் வீட்டில் மகரத்தில் போய் உச்சம் இல்லைங்களா? 2, 5 கூடிய குரு வந்து 7ஆம் வீட்டில் ரிஷபத்தில். அதே 7ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் 5ஆம் வீட்டில். இது என்ன சொல்கிறது? லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் ராகு, 12ல் கேது, இங்கே 10ல் சனி பகவான், 11ல் புதன், 12ல் கேது. ஒரு புலிப்பாணி பாடல் தான் சொன்னேன். பார்த்து சொன்னேன், ராகு திசையில் குரு புத்தி நடக்குது ஐயா, நீங்கள் இப்போ இருக்கிறத விட வெளியூர் போங்க, வேலைக்காக வெளியூர் போங்க, வெளியூர் போனீங்கன்னா வெளிநாடு போக வேண்டிய யோகம் வரும் அப்படின்னு சொன்னேன். அது சொல்லி அப்படிங்களான்னு கேட்டேன். அப்போ இந்த புலிப்பாணி பாடல் தான் சொன்னேன். பாரப்பா கரும்பாம்பு ஆறிலேற, அப்பனே செம்பாம்பு ஈராறேற, பிறந்த குரு கேந்திரமேற, சிவசிவா அஷ்டலட்சுமியால் யோகம். பாரப்பா கரும்பாம்புனா ராகு 6ஆம் இடம் மேசத்தில், செம்பாம்புனா கேது அது 12ஆம் இடம், பிறந்த குரு கேந்திரமேற, பிறக்கும் போதே கேந்திரத்தில் குரு, லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் ரிஷபத்தில், 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 5ஆம் வீட்டில், 2 பரிவர்த்தனை யோகம். ராகு இருக்கார 6ஆம் வீட்டில், தொழில் அது வெளியூர் போகலாம்னா தொழிலுக்காக. அதான் சொன்னேன், ஆமேடை எருசுரா நண்டு கண்ணி 5 இடத்தில் கருணாகம் அமைமயில் பூ மேடை மேல் துயிலும் ராஜயோகம் கொடுத்துருவான். இந்த திசை 18 வருஷம் நடக்கிறதுக்குள்ளே நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வரணும் அப்படின்னு சொன்னேன்.
நல்லா இருக்குது, நீங்கள் தொழிலுக்காக வெளியூர் போங்க, வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு வரும், நீ கண்டிப்பாக வெளிநாடு போவீங்கன்னு சொன்னேன். இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் சொல்கிறான், இப்போ நான் வெளிநாட்டில் தான்யா இருக்கேன். பா, முதல்ல சொல்லக்கூடாது இதெல்லாம். முதல்ல சொன்னால் அப்படிங்களான்னு கேட்டேன். அந்த பாடலை சொல்லி நீங்கள் சொன்ன உடனே ஆமாங்கய்யா வெளிநாட்டில் தான் இருக்கேன். எந்த நாட்டில் இருக்கீங்க? அமெரிக்காவில் இருக்கேன்யா. அப்படியா, சந்தோஷம்யா. உங்கள் மனைவி வச்சது உங்களுக்கு மகாலட்சுமியாக வச்சுருக்குது, மனைவி வந்த பின்னாடி தான் யோகம், நீங்கள் வெளிநாட்டு போகிறதுக்கே உங்கள் மனைவி தான் காரணம் அப்படின்னு. ஆமாங்கய்யா கல்யாணத்துக்கு பின்னாடி தான் இருந்தாச்சு அப்படின்னு. உனக்கு பின்னாடி ஒரு குழந்தை இருந்திருக்கணும். ஏன்னா 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம் தானே 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல செவ்வாயை உட்காந்துருக்காரா, இளைய சகோதரனா சகோதரி இருக்கணுமே அப்படின்னு. இல்லைங்க நான் ஒரே பையங்க. இல்லைங்க நான் ஒரே பையங்க. அவங்க அப்பாவும் வந்திருக்கார். ஒரே பையன் என்ன சொல்கிறார்? இல்லை உங்களுக்கு பின்னாடி ஒரு குழந்தை இருக்கணும், அப்பாவை கேட்டு பாரு, உங்கள் அம்மாவை கேட்டு பாருங்க. உடனே அவங்க அப்பனை கேட்குறா, அப்படி அப்பா என்னப்பா இந்த ஜோதிடர் இப்படி சொல்கிறாரு என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அவங்க அப்பா உண்மை சொல்கிறான், இந்த பையனுக்கு 43 வயசு. ஆமாப்பா உனக்கு பின்னாடி ஒரு குழந்தை உங்கள் அம்மாவுக்கு உண்டாச்சு, அதை உங்கள் அம்மா வேண்டான்னு சொன்னால் அதை கூட்டிகிட்டு போய் கலைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. ஜோதிடம் அப்போ தான் உணர்றான், அவனுக்கு 43. எனக்கே தெரியாதுங்கய்யா, இன்றைக்கி உங்களோட ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு பின்னாடி ஒரு குழந்தை இருக்குதுங்கிறதே என்ன தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறார். ஜாதகம் பொய்யே இல்லை, ஆராய்ச்சி பார்த்து சொன்னோமா அது நிரந்தரமாக கண்டிப்பாக ஒரு உண்மையாக இருக்கும். ஒரு பொண்ணு வந்து ஜாதகம் பார்த்தது, காலேஜில் படிக்க போகும்போது 20 லட்ச ரூபா கொடுத்துருச்சான் ஒருத்தனுக்கு, ஃப்ரெண்டுக்கு கூட படிக்கிறவனுக்கு. ஜாதகம் பார்த்தது, இந்த திசை இந்த புத்தியில் உனக்கு கொடுத்துருப்பேன் இழந்திருப்பேன்னு. ஆமாங்க இப்போ கிடைக்குமா? கிடைக்கும். கோயில் பரிகாரம் சொன்னேன். முதல்ல போய் அந்த பணம் கொடுக்க வேண்டியவங்களாம் சண்டை போட்டு பிடிச்சி எல்லாம் வந்துருச்சு. எங்கள் அப்பா அவங்க வீட்டுக்காரையும் கூப்பிட்டு போய் அவன் கொடுக்கறதுக்கு முடியாதுமா என்கிட்ட எல்லாம் இப்போ பணம் இல்லைன்ட்டான். என்னடா காலேஜ் படிக்க போகும்போது ஃப்ரெண்டாக வந்தாங்கன்னா வாங்க கொடுத்தவங்க அப்படின்னு நினச்சி அவன் மனசு கேட்காம ஒரு இந்த பொண்ணை போய் கோயிலுக்கு விளக்கு போட சொன்னேன். போய் விளக்கு போட்டு 8 வாரம் போடுன்னா 3 வாரம் தான் போட்டுச்சு. போடு ஆண்டவனை நம்பி போடு, ஏதோ உனக்கு பலன் கிடைக்குன்னு. 3 வாரம் போட்ட உடனே சொல்லிச்சு. அவன் கூப்பிட்டு சொல்கிறான், 10 சென்ட் இடம் இருக்குது, நீ கிரையம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறான். இந்த பொண்ணு எனக்கு, ஐயா இடம் இருக்குது கிரையம் பண்ணிக்க. ஏம்மா 1 சென்ட் 2 லட்ச ரூபா ஆகுது, 10 லட்சம் 20 லட்ச ரூபாய்க்கு 10 சென்ட் ஆச்சு, நீ கிரையம் பண்ண கூட்டு போய் பண்ணுமான்னு. ஞாயிற்றுக்கிழமை சொன்னால் திங்கக்கிழமை கூட்டு போய் கிரையம் பண்ணிட்டு வந்துடுச்சு. அந்த சாமிக்கு விளக்கு போடணும் 8 வாரம் பண்ண 3 வாரத்திலே பலன் கிடச்சிருச்சு. அது மாதிரி ஜோதிடங்கிறது பொய் இல்லை. அதே சொல்கிறது கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்து நம்ம சொன்னோம், நம்ம ஜெயிக்கலாம். நிறைய ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வழி இருக்குது, ஜெயிக்கிறது வழி இல்லாமல் இல்லை. இந்த 3 குழந்தை இருக்குன்னு சொன்னால அவங்க அப்பனை கேட்டு அப்போ தான் உண்மையான ஒத்துக்கிறான். அதனால் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு பூரா நட்சத்திரம் தனுசு ராசி. அவனுக்கு இப்போ 7 லட்சம் நடக்கும்போது அமெரிக்காவிலேருந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சிருக்கான் கோயம்புத்தூர் பணம். எவ்வளோ அனுப்பிச்சிருக்கான்? நாமெல்லாம் 1000 2000 லட்சக்கணக்கில் தானே பேசுவோம், கோடிக்கணக்கில் அனுப்பிச்சிருக்கிறான். செய்யாத குற்றத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு ஏறி இருப்பீங்க. அதனால் பொருள் பணம் விரை நிறைய ஆயிருக்கும். உங்களுக்கு யாருக்காவது நம்பிக்கை கொடுத்து அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. எல்லாம் உண்மைதான்யா, பணத்தை கொடுத்தேன் அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டான், பணம் கிடைக்காது. அது கொஞ்சம் நாள் கிடைக்கும், ஆனால் கிடைக்கும். இதுக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு போனங்கய்யா. கோர்ட்டுக்கு தான் போகல, ஸ்டேஷனுக்கு போய் எஸ்பி வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா. சொன்ன வரைக்கும் ஃபெயில் போகல, எல்லாமே இருக்குது. எதுவுமே நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தோம்னா சொல்லலாம். மதுரையிலேருந்து ஒருத்தர் ஜாதகம் பார்த்தார். நம்ம சொல்கிற பரிகாரத்தெல்லாம் என்ன பண்ணாங்க, ரொம்ப கேவலமாக நினச்சிக்கிறாங்க. சரி பார்த்தேன், ஜாதகம்லாம் பார்த்து சொன்னேன், உங்கள் தொழிலில் பெரிய தடை காட்டுதியா, தடையாக இருக்குதுன்னு. ஆமாங்கய்யா தடையாக இருக்குது அப்படின்னு. சரி உங்கள் குலதெய்வத்தை போய் கும்பிட்டீங்களா? கும்பிட்டங்கய்யா. இன்னொன்று நான் ஒரு சின்ன ஒரு சாமிக்கு தான் போய் இது பண்ண சொன்னேன். அதை அந்த ஆசம் அசால்ட்டாக இருந்துட்டு செய்யாமல் விட்டுட்டான். 2.5 மாதம் கழித்து மீண்டும் ஃபோன் பண்ணுறான், ஐயா வேலையே கிடைக்கல. ஆமாம் வேலையெல்லாம் தடையாகுதுன்னு சொன்னேன், நீங்கள் ஒரு கோயிலுக்கு போக சொன்னேன், குலதெய்வம் கும்பிட்டு நீங்கள் கோயிலுக்கு போக சொன்னேன் போனீங்களான்னு. ஐயா அது போகவே இல்லையா. அப்புறம் எப்படி உங்கள் குலதெய்வத்துக்கிட்டே போய் வேலை கேளுங்க, உங்களுக்கு குலதெய்வமே கொடுக்கும் அப்படின்னு. ஐயா மன்னிச்சிங்கய்யா, இப்போ போய் நான் போடுறேன்யா. போங்க, இப்போ போய் 12 நாள் ஒன்றும் இல்லை, விநாயகர் தண்ணி வச்சு சொன்னேன். போய் தண்ணி ஊற்றினா, நீ யாரையும் போய் வேலை கேட்க வேண்டாம்,
வேலை உன் வீடு தேடி வரும், வரலைன்னா 12 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு. 9 நாள் தண்ணி ஊற்றினான். 9 நாள் பியூன் ஆடை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். ஐயா உங்களை பெரிய தாசில்தார் கூட்டு வர சொன்னார். அப்போ தான் சொன்னேன், ஐயா ஆர்டர் வந்துச்சு. ஆமாம் வேலை நீங்களே, நீங்கள் என்ன வேலையில் இருக்கிறீங்க என்ன? நானும் தாசில்தாராக இருக்கேன் ஐயா. தாசில்தாராக இருக்காராம். சரி, நான் இந்த பஞ்சபட்சி பார்த்து ஒரு டைம் குறித்து கொடுத்தேன். நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் வர்ற நாளில் இந்த பச்சி வந்து அரசு தொழில் செய்கிற நேரத்தில் போய் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுங்கன்னு முதல் நாள் ஆர்டர் கொடுத்தேன். அடுத்த நாள் வர சொல்லியிருக்கான், போகல. அதுக்கு அடுத்த நாள் 3ஆம் நாள் தான் போயிருக்காரு. அப்போ தான் அவர், ஏங்க நேற்றே வந்து ஜாயின் பண்ண சொன்னேன், ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இல்லைங்கய்யா நான் அப்படி ஜோதிடம் பார்த்தேன், இன்றைக்கி தான் என்னை போய் ஜாயின் பண்ண சொல்லி சொன்னாங்க, அதனால தான் நான் இன்றைக்கி வந்தேன். அப்படியா, போங்க போய் ஜாயின் பண்ணுங்க அப்படின்ட்டாராம். அது மாதிரி சொல்கிற பரிகாரத்தை இவங்க கடைப்பிடிச்சி செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக மேலே வரலாம். எதுவும் நம்மளும் கண்கட்டி வித்தா இல்லை, கோயில் பரிகாரம்னு சொல்கிறேன். இங்கே வா உனக்கு 5000 கொடு 10,000 கொடு உனக்கு பரிகாரம் பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்லாம் சொல்ல. நம்பிக்கை வச்சுக்கணும். ஒரு ஆள் இதை செஞ்சுட்டா சரியாக போயிடுமா, கோயில் பரிகாரம் செஞ்சுட்டா நல்லா வேலை வந்துடுமா? நம்பிக்கை வச்சு செய்ய, முயற்சி திருவினையாக்கும். நீ நம்பிக்கை வச்சு செய், நம்பிக்கை தான் மேலே வேணும் அப்படின்னு செஞ்சு பாரு, அது ஒரு பயன் வரும் அப்படின்னு. புரியுதா? தெய்வம் கல் தான், அந்த கல்லுக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். அது நினச்சி தான் தெய்வம்னு கும்பிட்றோம். அதனால் அந்த தெய்வங்கிற ஒரு சக்தி இருக்குதுன்னு நினச்சேன்னா தெய்வம் நினச்சி நீ கும்பிடு, பாரு உனக்கு தொழில் வேலை வருமா வராதுன்னா. 9 நாள் தண்ணி ஊற்றினால 3 நாள் இன்னும் போய் தண்ணி ஊற்று விட்றாத அப்படின்னு அதே மாதிரி ஊற்றினா வேலை வந்துடுச்சு. ஒரு பையன் வேலையே இல்லை, படிப்பு வரும் 1 மணி நேரத்துக்கு இருக்குது. அவங்க அம்மா அப்பா வந்து ஜாதகம் பார்க்குறாங்க. அந்த பையன் ரூம் மட்டும் வெளியே வர மாட்டேங்கிறான். மெக்கானிக்கல் படிச்சிருக்கிறான். அப்புறம் அந்த படிப்பில் என்னமோ ஜாவா எதேதோ இருக்குது, கம்ப்யூட்டரில் என்னமோ எல்லாத்தையும் படித்து வச்சுருக்கான், வேலை வரல. ஏதோ பண்ணிட்டானா என்ன பண்ண, ரூம் மட்டும் வெளியே வர மாட்டேங்கிறான். அவங்க அம்மா அப்பா வந்து பார்த்தாங்க, இவ்வளோ நாள் உங்களுக்கு டைம் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்த பையனுக்கு, அதனால தான் வேலை வரல. இப்போ 1 மாதம் 12 நாளில் பையன் வேலை வந்துடும், கவலைப்படாத, தைரியம் போங்கன்னு. வேலை வரும், 2 இடத்துல வரும், பார்த்து யோசனை பண்ணி சேர சொல்லு அப்படின்னு. அதே மாதிரி சொல்லி நான் 1 மாதம் 12 நாள் சொன்னேன். 15 நாளில் வேலை வந்துடுச்சு. வேலை வந்து போய் ஜாயின் பண்ணிட்டான். எவ்வளோ சம்பளம்? வெறும் 15,000 ரூபா. 15,000 ரூபாய்க்கு எவனாச்சும் வேலை கிடப்பானா? அந்த கம்பெனிக்காரன் என்ன பண்ணிட்டான், புத்திசாலித்தனமா 2 வருஷம் எக்ரிமெண்ட் போட்டு எழுதி வாங்கிட்டான். அந்த 15,000 சம்பளத்துக்கு சரின்னு சொல்லி ஜாயின்ட்டும் பண்ணிட்டான். ஜாயின் பண்ண பின்னாடி ஒரு வாரம் கழித்து மீண்டும் ஒரு கம்பெனிலேருந்து கூப்பிட்றாங்க, எங்கள் வெப்ரோ கம்பெனி. இவன் தான் என்னென்ன இப்போ அங்கே அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ, மெட்ராஸ்லேருந்து அதே கம்பெனி இன்டர்வியூ கூப்பிட்றான். அங்கேயே போயிருக்கிறான். அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டான். உடனே அவங்களுக்கு அவனை பிடிச்சி போச்சு. உடனே ஆர்டர் அடித்து உடனே கையில் கொடுத்துறான். 48,000 சம்பளம், நீ 1 வாரம் கழித்து அவன் ஜாயின் பண்ணிக்கிட்டு. இந்த பையனை கையும் ஓடல காலம். இங்கே வெறும் 15,000 ரூபா, அங்கே 48,000 ரூபா. உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி புறப்பட்டு வாடான்னு சொல்லி புறப்பட்டு அங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து இங்கே மேட்டூர் வந்து, மேட்டூரில் எல்லாம் பணங்கனாலாம் பெரட்டி உடனே 2 லட்ச ரூபாய் கட்டி அந்த வேலையிலேருந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வாங்கி அடுத்த பெப்ரோ கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிட்டான். நம்ம ஆராய்ச்சி பார்த்து சொன்னோமா, ஜோதிடம் பொய் இல்லை, ஜோதிடம் உண்மை. எதுவுமே நம்ம பார்த்து கொஞ்சம் சொல்கிறதெல்லாம் நம்ம சீர்தூக்கி பார்த்து சொல்லணும். பார்த்தோன்னா பிடிக்கும் இப்படின்னு சொன்னால் அது பொய்யா போயிடும். அவங்க சொல்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து தசாபத்தி பாருங்கள், இது பாருங்கள். அதே மாதிரி பஞ்சமகா புருஷ யோகம்னா 5 யோகம் இருக்குது. சூரியனையும் சந்திரனையும் விட்டுருங்க, ராகு அதை விட்டுருங்க, செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, இந்த 5 பேரும் பஞ்சமகா புருஷர்கள். ஒரு ஜாதகத்தில் பஞ்சமகா புருஷர்கள் இருக்காங்களான்னு பாருங்கள். அந்த பஞ்சமகா புருஷர்கள் இருந்தாங்கன்னா முற்காலம் அவன் கஷ்டப்பட்டாலும் பிற்காலத்தில் மிக பிரபலமாக வருவான். புரியுங்களா? அதுதான் அந்த பஞ்சமகா புருஷர்கள் வேலை செய்யும். லக்னத்துக்கு கேந்திரத்திலேயோ சந்திரனுக்கு கேந்திரத்திலேயோ இருந்தால் வேலை செய்யும். கண்டிப்பாக இது வரும். ஒரு ஜாதகம் வேணால் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஒரு கும்ப லக்னம், ஒருத்தர் லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் 1 இல்லை, 3ல் குரு, 4லேயும் 1 இல்லை, 5ல் கேது, 6ல் சனி பகவான், 7லேயும் 1 இல்லை, 8லேயும் 1 இல்லை, 9ல் சந்திரன் சுவாதி நட்சத்திரம், 10லே 1 இல்லை,
11 சுக்கிரன் ராகு, 12 சூரியன் செவ்வாய் புதன். லக்னத்துக்கு 4 இடம் இருப்பாருங்க. கும்ப லக்னம், 4ஆம் இடம் ரிஷபம், அதில் எந்த கிரகமும் இல்லை. 7ஆம் இடம் சிம்மம், அதுலேயும் எந்த கிரகமும் இல்லை. 10லேயும் கிரகம் இல்லை. 1, 4, 7, 10 எந்த கிரகமும் இல்லை. அதே சந்திரனுக்கு 7ஆம் வீட்டில் சுக்கிரன் குரு, அதே சந்திரனுக்கு 10ல் சனி பகவான், அதே சந்திரனுக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாயும் புதனும். செவ்வாய் பத்திர யோகம், புதன் பத்திர யோகம், செவ்வாய் ருஷக யோகம், குரு ஹம்ச யோகம், சனி பகவான் வந்து சசயோகம். 4 யோகம் வாங்கியிருக்கார். இந்த ஜாதகம் யாருன்னு தெரியுங்களா? இருந்தாலும் பேர் போல் அடைஞ்சு இப்போ சரித்திரம் படைப்பார்னு சொல்ல முடியுமா? லக்னத்தில் 4 கேந்திரத்துலையும் ஒரு கிரகம் கூட இல்லை. ஆனால் சந்திரனுக்கு 4 வீட்லேயும் கிரகம் இருக்குது. சரித்திரம் படைப்பாரா? இந்த ஜாதகம் யாருன்னு சொல்ல முடியுமா? முன்னாள் நம்ம தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஜாதகம் இது. எதுவும் நோட்புக்கு எதுவும் பார்க்கல, எல்லாம் இங்கே மைண்டில் இருக்குது. அப்படியே சொல்கிறேன், புரியுங்களா? அதே மாதிரி தான் இந்த ஒவ்வொருத்தரும் வர்றதுக்கு இந்த பஞ்சமுக புருஷமும் ஒவ்வொரு காரணமாக இருக்குது. அதே பாருங்கள், இப்போ இன்னொரு ஜெயலலிதா ஜாதகம் சொல்கிற பாருங்க. அங்கே இந்த அம்மா மிதுன லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் வீட்லேயே சனி பகவான் இருக்கார். 3ல் செவ்வாயும் சந்திரனும் இருக்காங்க. அந்த அம்மா மக நட்சத்திரம் சிம்மராசி. 4ல் 1, 5ல் கேது, 6ல் 1, 7ல் வந்து குரு, 8ல் 1, 9ல் சூரியனும் புதனும், 10ல் சுக்கிரன், 11ல் ராகு. இதுதான் ஜெயலலிதா ஜாதகம். இந்த பஞ்சமகாபூர் இந்த புலிப்பாணி பாடல் பாருங்கள், எப்படி அந்த அம்மாவுக்கு பொருந்தி வருது பாருங்கள். லக்னத்துக்கு 3ஆம் வீட்டில் சந்திரனும் செவ்வாயும் இருக்கா. செவ்வாய் சந்திர கேந்திரமாக இருக்கணும், ருஷக யோகமா. லக்னத்துக்கு 10ல் சுக்கிரன் இருக்கிறது, அது மாளவிய யோகமா. லக்னத்துக்கு 7ல் குரு இருக்கிறது, அது ஹம்ச யோகமா. சந்திரனுக்கு 12ல் தான் இது இருக்கார், சனி பகவான் இருக்கார். இத்தனை கிரகம் இருக்குது. சந்திரனுக்கு 7ல் பாருங்கள் புதனும் சூரியனும். லக்னத்துக்கு 9ல், சந்திரனுக்கு 7ல். 4 கிரகம் புஷ்கர நவம்சம் வாங்கியிருக்குது. புலிப்பாணி சித்தர் பாடல் பாருங்கள், முதலே சொன்ன இந்த பாடல். சுக்கிரன் 10ல் வாழ, சூரியன் சுவைத்து நிற்க, தக்கதோர் மந்தன் நோக்க, தரணியில் உயிர்த்தோரெல்லாம் மிக்கதோர் புகழினோடைய மேல்நிலை பதவி பெற்று சிக்கலை எண்ணி செய்தியில் புரிவார் அரசினாலேங்கிறான். அரசாங்கத்தில் வேலை, அந்த அம்மா அரசாங்கத்தில் வேலை, அரசாங்கத்தை எடுத்து நடத்துனாங்க இல்லைங்களா? அப்படி அந்த பாடல் இருக்குது. இந்த புதனும் சந்திரனும் நேருக்கு நேர் பார்வை. அந்த அம்மா 8 மொழி பேசுவாங்க. இந்த புதனும் சந்திரனும் பார்வை இருந்துன்னா அவ்வளோ படிப்பில் பிரமாதமாக வருவாங்க. அன்புடன் மதிமால் கூடி அவனியில் உதித்த பாலன் இன்புறு வார்த்தை செயலன் எளிதன மக்கள் பெண்டீர் தம்பதி அதில் கூடி சர்க்குண யோகி தென்புட கீர்த்தியோக சீர்புகழோடு வாழ்வோம். பேரோடும் புகழோடும் சொத்தோடும் சுகத்தோடும் வாழ்வோம். படிப்பு அற்புதமான படிப்பாக இருக்கும். 8 மொழி பேசக்கூடிய ஒரே நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா தான். இப்படி இருந்து இப்படி பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தோடு வந்தது. அந்த லக்னத்துக்கு 7ல் குரு உட்காந்துருந்தாரா, அது பாதக ஸ்தானமாக, அது பாதகமே பண்ணி போயிடுச்சு. அந்த குரு தேசம் வந்தது பாதகமே பண்ணிடுச்சு. அதுதான் ஜாதகங்கிறது பொய் போகிறதில்ல. நல்லா ஆராய்ச்சி பார்த்தோன்னா எதையும் சொல்லலாம். அதே மாதிரி ஒரு லக்னத்துக்கு 2 பக்கமும் பாவகிரகம் வரக்கூடாது. அப்படி பாவகிரகம் வந்தால் பாவகத்திரி தோஷங்களா, அவங்கள ஆயுள் பாதிக்கும். சுபகிரகம் இருந்ததுன்னா சுபகத்திரி யோகம், அது நல்லா இருக்கும். இந்த ராகு பகவானே பாருங்க, மகரத்திலிருந்து மிதுனம் வரைக்கும் ராகு இருந்தார்னா அதை கால சர்ப்ப யோகங்கிறாங்க. இங்கே கடகத்திலேருந்து இது தனுசு வரைக்கும் வருது, ராகு இருந்தார்னா அது கால சர்ப்ப தோஷம். நிறைய பேர்த்துக்கு கால சர்ப்ப யோகம் இருக்குங்காட்டின்னா அவங்கெல்லாம் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் வந்தது. இந்த ஒரு ஜாதகம் சொல்கிற பாருங்க, பாவ கத்திரி தோஷத்துக்கு எழுதிட்டு தான் வந்தேன். சிம்ம லக்னம், லக்னத்திலே சூரியன் சந்திரன் புதன் குரு சுக்கிரன் 5 கிரகம் ஒரே இடத்துல இருக்குது.
சிம்ம லக்னம். லக்னத்திலே சூரியன், சந்திரன், புதன், குரு, சுக்கிரன். 2ஆம் வீட்டில் செவ்வாய் 3, 4, 5ல் ஒன்றில், 6ல் கேது, 7, 8, 9லேயும் ஒன்றில், 10லேயும் ஒன்றில், 11ல் சனி பகவான், 12ல் ராகு. 12ல் ராகு இருக்கிறது அது கால தோஷமாக போச்சு. லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் ராகு, லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய். பாவகாரங்க 2 பக்கமும் சேர்ந்து வச்சா. லக்னத்தில் குரு இருக்குது, லக்னாதிபதியே லக்னத்தில் இருக்காது, இருந்து கூட பயன்படல. எத்தனை வயசு? 44 வருஷம் 9 மாதத்தில் இறந்துட்டார். தமிழ்நாட்டையே பாதுகாப்பு பெட்டகமாக நினச்சி வந்தார். இந்த ஜாதகம் தெரியுதுங்களா யாருதுன்னு? நம்ம ஐயா முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியினுடைய ஜாதகம். 44 வயசு இந்த பாவகத்திரி தோஷம் இருந்தனால இறந்து போயிட்டார். இதெல்லாம் ஒரு புஸ்தகம் வாங்கின 108 ராஜயோக ஜாதகம்னு சொல்லிட்டு, அந்த ராஜயோக ஜாதகங்கள்லேருந்து அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். நம்ம ஐயா பிரதமர் இருக்கார்ல மோடி ஐயா, அவர் விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்திலே சந்திரன், செவ்வாய் 1, 3, 4ஆம் இடத்துல குரு. வரிசையாக சொல்ல பாருங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரனும் சனி பகவான் இருக்காங்க. 3 லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கிறது ருஷக யோகம், 4ஆம் வீட்டில் குரு இருக்கிறது ஹம்ச யோகம், 10ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரனும் இருக்கிறது மாளவிய யோகம், சனி பகவான் சசயோகம். 4 பஞ்சமகாபுருஷ யோகம் வாங்கினால தான் அவர் பிரதமராகவே வந்துக்கிட்டே இருக்கு. அங்கே குஜராத்தில் இருக்கும்போது நிரந்தர முதலமைச்சர் 3 முறை ஜெயிச்சு வந்தார் முதலமைச்சர். இங்கே பிரதமராக வந்து அவர் அடிச்சுக்கிறது ஆளே இல்லை. அதே தான் விருச்சிக லக்னமே ஒரு எதையும் சாதிக்கக்கூடிய லக்னம் விருச்சிக லக்னம். காலபுருஷன் 8ஆம் இடம்னாலும் அந்த விருச்சிக லக்னத்துக்காரரை வந்து பகைச்சா நம்மளை முடிச்சு கட்டி போடுவாங்க. அவங்களால வாழ வைக்க முடியும், அவங்களால அழிக்க முடியும். இந்த விருச்சிக லக்னத்துக்காரர் மட்டும் நான் அப்படி ஒரு இது இருக்குது. இந்த ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்தோமா சொன்னோமா எந்த ஒரு இதில் நல்லா இருக்கும் அப்படிங்கிற சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த வினோதினி அம்மாவுக்கு எனக்கு நன்றியினையும் வணக்கங்களையும் சொல்லி எனது சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். நான் சொன்னதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் தவறுகளை தவிர்த்து நல்லதை மட்டும் எடுத்துக்கணும்னு உங்கள் அன்னப்பறவைகளான உங்களை அத்தனை பேரையும் கேட்டுக்கிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் பவானி தனக்கோடி. செல் நம்பர் 95 14 72 80 51. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அம்மாவுக்கு ஒரு சின்ன மரியாதை செய்யணும். ஐயா வந்து அருமையான விளக்கங்கள் கொடுத்தாருங்களா. அவரோட அனுபவ கருத்துக்களை நம்மளுக்கு சொன்னார். ஐயாவுக்கு வந்து மரியாதை பண்ண பாரம்பரிய ஜோதிடர் பவானியிலேருந்து வந்திருக்கிறாரு திரு சாரதி ஐயா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேங்க. சாரதி ஐயா வந்து எல்லா சங்கங்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்கிறவர், ஆதரவு கொடுக்குறவர். வினோதினி அம்மாவுக்கு ஒரு சின்ன மரியாதை. எல்லாரும் கைதட்டி உற்சாகப்படுத்துங்க.